கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்ட 72 பேர் கள்ளக்குறிச்சி, சேலம், பாண்டிச்சேரி, விழுப்புரம் போன்ற அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. 13 பேர் நேற்று உயிரிழந்து விட்டதாக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில், அதன் பின்னரும் அடுத்தடுத்து பலர் மருத்துவமனைகளில் உயிரிழந்தனர். தற்பொழுது பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. தொலைதூர மற்றும் உள்புற கிராமங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அவ்வப்போது நமக்கு செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கின்ற நிலையில், மாவட்ட தலைநகரிலேயே இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு கருணாபுரத்தை சேர்ந்த 4 பேர் கள்ளச்சாராயம் அருந்தியதால் நேற்று உயிரிழந்ததாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில், அந்த சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த அவர்கள் அனைவரும் கடந்த திங்கட்கிழமை கள்ளச்சாராயம் அருந்தியதாக உறவினர்கள் கூறியிருக்கின்றனர். நேற்று நண்பகல் 12 மணி முதல் கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த மது அருந்திய பலரும் அதிக வயிற்றுப்போக்கு, கை கால் மரத்து போதல் போன்ற பிரச்சனைகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர தொடங்கியிருக்கின்றன. இந்த கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் பகுதியிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு கல்லூரி மருத்துவமனை வரை 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர்களை மருத்துவர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து அதிக பாதிப்புள்ளவர்களை சேலம், பாண்டிச்சேரி, விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்களில் 3 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேரும் இறந்ததாக தகவல் கிடைத்து வந்த நிலையில் அடுத்தடுத்ததாக உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் முதல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாகவும், அதை அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரவீன் சுரேஷ் வயது 46, மற்றொரு சுரேஷ் வயது 45, சேகர் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 7 பேரில் நாராயணசாமி, ராமு, சுப்பிரமணி ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா ஆகிய 3 பேரும் இருந்தனர். மேலும் 47 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சைக்காக மேலும் பலரும் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வந்த வண்ணமாக இருந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவரது தம்பி தாமோதரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இருவரிடம் கள்ளக்குறிச்சி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றே அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனாவும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஆட்சியர், எஸ்பி மட்டுமின்றி மேலும் 9 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அடுத்தடுத்து நேரிடும் உயிரிழப்புகளால தற்பொழுது பலி எண்ணிக்கை 40ஐ தொட்டுவிட்ட நிலையில் தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து தொடர்ந்து உயர்தரமான சிகிச்சைகளை வழங்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி நகரம் கருணாபுரம் பகுதியில் பாக்கெட் சாராயம் குடித்ததால் 72 பேர் உடல் உபாதை காரணமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் அனைவரும் மெத்தனால் என்னும் திரவத்தை அருந்திருப்பது கண்டறியப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் அந்த அறிக்கையில்
மெத்தனால் கொண்டு வந்து விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்னும் கோவிந்தராஜ், அவரது தம்பி தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும், இது காவல்துறையின் கவனக்குறைவால் நடந்திருப்பது கண்டறியப்பட்டு கள்ளக்குறிச்சி எஸ்பி உள்ளிட்ட 10 காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் இதில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்படும், யாருக்கும் அரசு பரிவு காட்டாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.